ஓம் கணேஷா. யானை முகத்தோனே, இந்த லாரியையும் என் 4வது ஒய்ஃப் நாகலட்சுமியும் வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன். இடையில பிரேக்கு கிறுக்கு போட்டு எரிஞ்சல் பண்ணிடாத. ஓம் விநாயகா, ஓம் விநாயகா. அந்த தேங்காய நான் துவையலட்சி திங்கலாம் இருந்த அதுக்கு இடைஞ்சலுக்கு வந்துட்டீங்களா? எழுதுங்கடா. வணக்கம் முதலாளி. புதுசா வாங்கின லாரிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டீங்கல்ல? அம்மா, அதான் வாட்ட சாட்டமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஓஹோ, ஏன் நாகலட்சுமி வெளியே வந்துடாத, கவிடுவான் போல இருக்கு. ஏன் லோட்டா, சரியான தேங்காய் புரிச்சிய கூட்டிட்டு வந்திருக்க? இல்ல முதலாளி, முதலாளி லாரிய விட்டு கீழே இறங்கினாத்தான் தேங்காய் பொறுக்குவார். ஏறி உட்கார்ந்தாருனா எத்தனை வண்டியை வேணாலும் ஓட்டுவார். ஓட்டும் போது லாரி நின்னு போனா பின்னால இருந்து தள்ளியாவது எப்படியாவது செட்டுக்குள்ள சேர்த்திருவார். ஓஹோ, முன்னாடியும் டபிள்யூஸுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? எதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருவோம். லைசன்ஸ் இருக்குதா? அண்ணா, அந்த லைசன்ஸ் எப்படி கொடுங்க. டேய், இது 10வது கிளாஸ் சர்டிபிகேட் தான். எனக்கு தான் லாரியே ஓட்ட தெரியாது, எப்படி லைசன்ஸ் இருக்கும்? அண்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் ஒரு சரியான கை நாட்டு, ஆனா இங்கிலீஷ் பேசுவான். இங்க இத வச்சு சமாளிச்சுக்கலாம். லாரிய நான் ஒட்டி சமாளிச்சுக்கிறேன். கொடுங்க முதலாளி, இந்தாங்க லைசன்ஸ். லைசன்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்குது, நிறைய ஓட்டி இருப்பார் போல இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னனே முதலாளி. இத பாருங்க, இது முத்தம்மா, இது பொன்னம்மா, இது கண்ணம்மா. அத்தனையும் நம்ம அண்ணன் ஓட்டுனது. எல்லாம் லாரி சர்வீஸுங்க. ஓஹோ, ஆமா, இது என்ன முட்டை? ஆமா, கொஞ்சம் இருங்க, கேட்டுட்டு வந்துடுறேன். அண்ணன், இது என்னென்ன முட்டை? அது நான் கணக்குல வாங்கின மார்க்குடா. நானே பரவாயில்ல போல இருக்கு, 2 வாங்கியிருக்கேன். விடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். முதலாளி, அது நம்ம மம்மது பாய் முட்டை கம்பெனியில லாரி ஓட்டுற போது கிடைச்ச முத்திரை. சாம்பியன் டிரைவர் முட்டை முதலாளி. ஓஹோ, முட்டை கம்பெனியிலே லாரி ஓட்டி பழக்கம் இருக்குடா. அப்ப தம்பி லாரிய சேப்பாட்டா ஓட்டுவார். லோட்டா, இந்தா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் எதிர்பார்க்கிறேன். கவலைப்படாதீங்க முதலாளி, உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. பை டேய், 9:10 ராகு காலண்டா. அதுக்கு முன்னால லாரியில ஏறுங்க. சரி முதலாளி. ஜாதகம் பார்த்தா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான். ஐ எம் வெரி லக்கி, ஐ எம் வெரி வெரி லக்கி. என்னடா ஒண்ணுமே புரியல. டேய், நெசமாவே ஓட்ட தெரியுமா? கவலையே படாதீங்க, கண்ணு மாதிரி ஓட்டுறேன். ஏத்தாப்புல வரது மட்டும் கரெக்டா சொல்லுங்க, பஞ்சா பறந்துடுறேன். தைரியமா இருங்க. உங்க நர்ஸ் டாபு என்ன சொல்லி இருக்குது? தள்ளுங்க தள்ளுங்க. அண்ணா, இதுல எதன அமுக்கிறது? டாக்டர்மா, அரமணமாக விஷம் குடிச்சிட்டாரு. இப்ப ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. கட்டப்படாதீங்கம்மா. என்ற மகன் கண்ணு தரகாம படுத்திருக்கானே. ஒண்ணும் இல்லைங்க, அரமணை ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தம்பி பூச்சி மருந்து குடிச்சிருச்சு. இந்த காலத்து பிள்ளைங்க. நீ வெளியில போயா. அம்மா, அம்மா நீங்க கொஞ்சம் வெளியில இருங்கம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ற புருஷனுக்கும் பிள்ளைக்கும் நான் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறேன்னு. ப்ளீஸ், என்னைக்குதான் இவனை இன்னொருத்தி கையில ஒப்படை. பில்லோ பில்லோ பாத்து கிண்ணிட்டு கொண்டு வா. டாக்டர், தேசில பெரியசாமி சாணி ஆடுறதுக்கு எடுத்து போயிட்டாங்க. டியூப தண்ணி தொட்டி போட்டாச்சுங்க. அவசரத்துக்கு வாயிலேயே உறிஞ்சி எடுத்துருங்க. ஸ்டூபிட் பீப்பிள். மரியாதா, உங்களுக்கு அறிவுதான் இல்ல நினைச்சேன். வாழணுங்கிற ஆசையமா இல்லாம போச்சு. அப்பா ஒண்ணுதான் உலகமா உங்களுக்கு? அவர் அடிச்சா உடனே அந்த உலகம் இருண்டுடுமா? உங்க வயசுக்கும் பிஹேவியர்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொந்தம் பந்தம் அப்பா அம்மாவோட வாழ்ற நீங்களே இந்த முடிவுக்கு வந்தா என்ன மாதிரி அனாதைங்கெல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? உங்க அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒருத்தி வந்தாதான் புத்தி வரும். யோ, என்னையா பாத்துட்டு இருக்க?
மீண்டும் எலி மருந்து சாப்பிட்டா இதே மாதிரி வைத்தியம் கிடைக்குமா? யோ, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேங்க. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். ஆஹா, ஆதி பராசக்தி, மீண்டும் சக்தி, சக்தியோ சக்தி. வணக்கம். யாம் சத்திய தத்துவ முத்துவேல் அடிகளார். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சட்டை காவி, வேட்டி அதுவும் காவி, கொட்டை ருத்ராட்ச கொட்டை, சொம்பு காலையில காட்டுக்கு போறதுக்காக சொம்பு, ஜபதண்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வர வரைக்கும் டெம்பரரியா அந்த முத்துவேலுக்கு இந்த உண்டி வேலையே போதும். எங்க படுக்கணும்? கால் தோல்வி. காசிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல. கருத்தடை ஆபரேஷன் பண்ணா 150 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இங்க படுக்கலாமா? அடியே, நீங்க படுக்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கலாங்கிற ஆசை எல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குதே, நிறைய இருக்குதே. ஒரு குழந்தை இல்லைங்க, 10 குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த 10 குழந்தைக்கு நீங்க தான் அம்மாவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. முடியுமா? முடியாது. நீங்க தான் சாமியாராக போறீங்களே. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாங்க. உங்களை தவிர வேற எந்த பொண்ணு மூலமாவும் எனக்கு குழந்தை வேண்டாங்க. தயவு செய்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. காலை நீட்டி படுத்துக்கிறேன். உங்களுக்கு கருத்தடையெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க ஏங்க பண்ண கூடாது? இல்ல, நமக்கு 10 வேண்டாங்க. அட்லீஸ்ட் 2 குழந்தையாவது பிறக்கணும்ல. என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? பர்த்டே மட்டும் இல்ல, சண்டே மண்டே வெட்னஸ்டே உன்னோட ஹாலிடே எல்லாமே விழாவாரியா டீடைலியா சூசி என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆமா, என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் சூசுதான் சொன்னாரு. அது சரி, ஒரே நாள்ல 2 அறிவாளிகள் பிறக்க மாட்டாங்களாமே. நீ எப்படி பிறந்த? 2 அறிவாளிங்க ஒன்னா பிறந்தது இல்ல. நான் ஊர்ல இருக்கும்போது 2 ஸ்வீட் நாய்க்குட்டிங்க ஒரே நாள்ல பிறந்துச்சு. இந்தாங்க என் பிரசன்ட். கைய மாத்துங்க. இது வேற. இந்தாங்க என் பிரசிடென்ட். பிரசன்ட் பிரசிடென்ட் பிரசன்ட் பிரசிடென்ட். சரி குடியா. ச்சே, மீண்டும் வேட்டியா? கிரேசி. ஆமா, இது எது உங்களுக்கு? இதுவா? பொட்டில இருந்து தட்டிட்டு வந்தது. எதுக்காகனா, எங்க அம்மாவோட பாட்டி காலத்துல இருந்து ரொம்ப ராசியான புடவை. இத கட்டி விட்டு முதல் ராத்திரிக்கு அனுப்பிச்சாங்கன்னா அடுத்த ராத்திரிக்கே ஐயனார் மாதிரி ஜம்முன்னு ஆம்பளை பையன் வந்து நிப்பான் மீசையோட. இப்படி இன்டீசென்ட்டா பேசக்கூடாது, டீசென்ட்டா பேசணும்னு சொல்லிருக்கேன்ல, மறந்துருச்சா? யோ, ஜாக்கெட் எங்க? எங்க பாட்டி எல்லாம் ஜாக்கெட் போட்டது இல்ல. எங்க தாத்தா ரொம்ப கொடுத்து வச்சவர்ல. பெரும் சேலை என்னையா பண்றது? அதான் சுத்தி யாரும் இல்லையே. நீ அப்படி போய் மாத்திக்க, நான் இப்படி மாத்திக்கிறேன். உனக்கு பயங்கர கொழுப்பியா? யோ, எங்கேயா இருக்க? எங்க இருக்க? சீக்கிரம் வாயா. இதோ வந்துட்டேன். ஓடாத, நில்லு. வா, திரும்பி பாருண்ணா. ஐயே. வா, நில்லு. நில்லுடா. ஏன் வெக்கப்படுற? ஆண்டவன் கொடுத்த ஒரிஜினல் பர்த்டே ட்ரெஸ் இதுதான்.